ஃபைனலா நேத்து ஃபர்ஸ்ட் டிவிக்கே பிரச்சாரம் நல்லபடியா முடிஞ்சிச்சுங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சிலயும் அரியலூர்லயும் நல்லபடியா முடிஞ்சிச்சு. ஆனா ஸ்டார்டிங் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருச்சியில அப்புறம் அரியலூர், பெரம்பூர்ல 3 மாவட்டத்திலயும் அன்னைக்கு கவர் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி நம்ம டிவிக்கே சொல்லியிருந்தாங்க. ஆனா நேத்து டைம் இஷ்யூனால 2 மாவட்டம் மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சது. இதனால அங்க டிவிக்கே தொண்டர்கள்லாம் ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. தலைவனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா பொறுத்துருங்க, அங்கேயும் தலைவர் வருவாரு. ஸ்டார்டிங் இந்த பிரச்சாரம் பர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கண்டிஷன் சொன்னாங்கப்பா. 30-35 கண்டிஷன் சொன்னாங்க. இந்த மாதிரி எந்த கட்சியிலயும் கண்டிஷன் சொன்னதே இல்ல. டிவிகேக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இவ்வளவு கண்டிஷன் சொன்னாங்க. ஏன்பா இவ்வளவு தாக்குறீங்க டிவிகேவை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க தலைவர் 10:30 இருந்து 11 மணி வரைக்கும் தான் பிரச்சாரம் பண்ணணும். அது 15 நிமிஷம் தான் பண்ணணும். மத்தவங்க பண்ணீங்கன்னா உங்க மேல வழக்கு போட்டுருவோம். அதுக்கப்புறம் ரொம்ப கூட்டம் இருக்கக்கூடாது, கூட்டத்துல நீங்க தான் பாத்துக்கணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது சொன்னாங்க. ஆனா எதுவுமே அங்க நடக்கல. பயங்கரமா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா தலைவனை பார்க்க என்னப்பா கொஞ்சம் பேரா வருவாங்க, எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சாங்க. ஆனா அவங்க சொன்னபடி போலனாலும் பிரச்சாரம் நல்லபடியா தான் போச்சு. எந்த இஷ்யூவும் இல்ல. ஏன்னா ஏர்போர்ட்ல இருந்து இறங்கும் போதே ஏகப்பட்ட கூட்டம் வந்துச்சு. தலைவனை பார்க்க அங்க மரக்கடைக்கு போவாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டாங்க. செம்ம கூட்டம். அங்க இருந்து தலைவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பஸ்லயே. எங்க போனாரு பாத்தீங்கன்னா, போகும்போதே ஒரு 8 கிலோமீட்டர் 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போறோம் ரொம்ப இன்ச்சா தான் நவந்தது. அதுலயே ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி அவ்வளவு கூட்டம் அப்படின்ட்டு. அது இல்லாம ஏகப்பட்ட பேர் டிராபிக் எல்லாம் மாட்டினாங்க தலைவர் வந்தனால அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூ சொல்லியிருந்தாங்க சோசியல் மீடியால. அப்பவே டிவிகே ஆனந்த் சொல்லிட்டாருப்பா, என் தலைவர் எங்க வேணா வருவாரு, ஆனா கூட்டுன்னு போவதான்ப்பா ரொம்ப கஷ்டமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் எப்படியோ ஃபைனலா நம்ம பிளேஸுக்கு மரக்கடை போய் சேர்ந்தோனே அங்க வந்தாரு பாரு, இந்த கத்தி பத்துல ஏஞ்சி பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி தலைவன் சூப்பரா ஏஞ்சி பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. எல்லார் பத்தியும் கிளிச்சிட்டாரு. நார்மலா ஸ்டார்டிங்கே சொன்னதுதான், எங்களுக்கு போட்டியே டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி டிஎம்கே வச்சு செஞ்சிட்டாரு. ஸ்டார்டிங் என்ன சொன்னாங்கன்னா, டிஎம்கே நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே இவ்வளவு எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவோம், 500க்கு மேல சொல்லியிருந்தாங்க நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவோம், ஆனா எதுவுமே இவங்க அந்த அளவுக்கு பண்ணல. மாசம் கேஸுக்கு நாணயம் தரலாம், 100 ரூபாய் தரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதுவும் தரல. நீட் தேர்வை ரத்து செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் மாசம் போய் சேர்ந்துரும் சொன்னாங்க, அதுவும் முழுசா வரல அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சிட்டாரு நம்ம தலைவர் விஜய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த மகளிர்ல பயணம் அதை நீங்க பண்றீங்க, ஆனா ஓசி பயணம் சொல்லி அதை கிண்டல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் மாசம் மகளிருக்கு 1000 ரூபாய் தரோன்ற மாதிரி சொல்லி அதை நீங்க சொல்லி காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம விஜய் சூப்பரா பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாரு பாருப்பா என் தலைவன், நம்ம அதை பார்த்தோன்னே அந்த ஸ்பீச் கேட்டோன்னே நம்ம விஜயகாந்த் ஞாபகம் தான் வந்தது. என்ன சொன்னாருப்பா, போடா காசு காசு காசு, காசெல்லாம் எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அதெல்லாம் நான் எவ்வளவு பார்த்தாச்சு, நான் இப்ப அரசியல் என் மக்களுக்காக தான் நான் செய்ய போறேன், காசெல்லாம் பார்த்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லி சூப்பரா முடிச்சாரு. அதெல்லாம் கேட்டோன்னே பயங்கரமா இருந்தது. எல்லா தொண்டருக்கும் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. ஆனா பேசிட்டு இருக்கும் போதே இந்த கண்டிஷன் தான் போட்டீங்க, ஆனாலும் நிறைய பிரச்சனையை ஈத்து விட்டாங்கப்பா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேசிட்டு இருக்கும் போதே இந்த கவர்மெண்ட் பத்தி பேசும்போது கரெக்டா மைக்கை கொஞ்சம் கோளாறு குத்துட்டாங்க. பயங்கரமா ஒரு மாதிரி ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடுச்சு மைக்கு. அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும் போதே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. போட்டோன்னே ஃபுல்லா அரியலூர்ல கரண்டே இல்லாம ஆயிடுச்சு. பேசிட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் நடுவுல விட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பண்ணாங்க. எங்க நடக்கும்னா நம்ம டிவிகேல மட்டும்தான் நடக்கும், மத்த எங்கேயுமே நடக்காது. ஏன்னா எதை பார்த்து பயந்துட்டாங்கன்னா, நம்ம கூட்டத்தை பார்த்து எல்லாருமே பயந்துட்டாங்க கட்சிக்காரங்க. என்னடா இது இவ்வளவு கூட்டம் வருது, நம்மளாம் மாநாடு பண்ணாலும் வர மாட்டேங்குது, பிரச்சாரம் பண்ணாலும் இவனு மட்டும் எப்பura எல்லா சைடும் கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சைடு கட்சிக்காரங்களாம் பயங்கர வெறியில இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பாப்போம். உங்க ஊருக்கு என்ன பேச போறான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க.